செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கேட்பதில் சில சிக்கல்கள் இருப்பதாக மத்திய அமைச்சர் ஷோபா கரந்தலஜே தெரிவித்திருக்கிறார். பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு தமிழகத்தைச் சேர்ந்த நபர்தான் காரணம் என மத்திய இணை அமைச்சர் ஷோபா கரந்தலஜே கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து திமுக அளித்த புகாரின் பேரில் 4 பிரிவுகளின் கீழ் ஷோபா கரந்தலஜே மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஷோபா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ஷோபா மன்னிப்பு கோரினால் ஏற்க தயாராக இருப்பதாக அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கோருவதில் சில சிக்கல்கள் இருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே எக்ஸ்தளம் வாயிலாக மன்னிப்பு கேட்கப்பட்டு விட்டதாகவும் அமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கு விசாரணை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.